ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். 2025ல் ஒரு 7 எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் வரப்போகுது. இந்த 7 எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸும் சேர்த்து கம்பைண்டாக வேகன்சிங்கிறது 50,000 கிட்ட வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 2025ல் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை செக்யூர் பண்ணி ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த 7 எக்ஸாம்ஸுமே ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களால் இந்த 2025ல் ஒரு ஜாப்பை நிச்சயமாக செக்யூர் பண்ணிட முடியும். இந்த 7 எக்ஸாம்ஸ் என்ன, அதோட எலிஜிபிலிட்டி என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, என்னென்ன படிக்கணும், இதில் சில எக்ஸாம்ஸை பார்த்தீங்கன்னா உங்களால் தமிழ் லாங்குவேஜ்லேயே இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணவும் முடியும், எக்ஸாம்ஸை தமிழ் லாங்குவேஜில் அப்பியர் ஆகவும் முடியும். அதுக்கு என்ன பெஸ்ட்டு சோர்ஸ் இருக்குது, என்னென்ன டாப்பிக்லாம் படிக்கணுங்கிற A to Z கம்ப்ளீட் டீட்டெயில் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை டார்கெட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை டார்கெட் பண்ணுங்கள். ஏன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரெகுலர் பேசிஸில் மாதத்தில் ஒரு எக்ஸாம்னு கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரயில்வே எக்ஸாம் மாதிரி கேப் விட்டு வைக்கிறதோ இல்லை டிஎன்பிசி எக்ஸாம் மாதிரி கேப் விட்டு வைக்கிறதோ இருக்காது. எஸ்எஸ்சி எக்ஸாம் வருஷத்தில் கண்டினியூஸாக எக்ஸாம்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த இயர்க்கான எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் இருந்து நோட்டிஃபிகேஷன் 1 by 1 ரிலீஸ் ஆக போகுது. ஜூன்ல இருந்து எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்னு ஷெட்யூல் பண்ணவும் போகிறாங்க. ஸோ இந்த இயரில் நீங்கள் ஒரு எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. ஸோ இதை பற்றின டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் ஜென்ரல் அவேர்னஸ்ங்கிறது ஒரு மெயினான டாபிக். இந்த டாபிக் தான் நிறைய பேருக்கு டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். இந்த டாப்பிக்குக்கான தமிழ் நோட்ஸோ பெஸ்ட்டு சோர்ஸஸை ஃப்ரீயாகவே நம்மளுடைய ஆப் அண்ட் வெப்சைட்டில் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டாப்பிக்குமே அதற்கான தமிழ் நோட்ஸை நம்ம எந்த சோர்ஸ் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஷினுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கோ அதை பிடிஎஃப்ஸாக உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இதற்கான லிங்க் இதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜென்ரல் அவேர்னஸ் தமிழில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, வொக்காபுலரி தமிழில் படிக்கணும், இங்கிலீஷோட வொக்காபுலரி தமிழில் படிக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் இதிலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி இந்த பிடிஎஃப்ஸில் உள்ள இதை படிச்சுக்கிட்டாலே ஜென்ரல் அவேர்னஸில் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் கேட்கக்கூடிய கொஷின்ஸை உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். இதோட சேர்த்து பிஒய்க்யூஸையும் சேர்த்து படிச்சுக்கிட்டிங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் ரொம்ப நல்ல மார்க்கே உங்களால் செக்யூர் பண்ணிக்கிட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்சியோடைய ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸோட கொஷின் பேப்பர்ஸோட கம்பைலேஷனுமே உங்களுக்கு நம்ம வெப்சைட்லேயும் ஆப்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயருங்கிற செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸோட கொஷின் பேப்பர்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல் செக்ஷனுக்குன்னு போனீங்கன்னா அதில் உங்களுக்கு ஸ்டடி பிளான், எஸ்எஸ்சியோட வொக்காபுலரி தமிழில், இங்கே ஜென்ரல் அவேர்னஸோடைய நோட்ஸு அது உங்களுக்கு தமிழ் அவைலபிளாக இருக்கும். இப்போதைக்கு நம்ம ஹிஸ்ட்ரி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்கமிங் டேஸில் பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கானமி, சயின்ஸு அது ரிலேட்டடான ஒரு கொஷின் பேப்பர்ஸ் சோர்ஸஸுமே உங்களுக்கு 1 by 1 ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஜென்ரலாக பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சியோடைய மேக்ஸை நம்ம யூடியூப் சேனலில் டீச் பண்ணியிருக்கோம். அல்ஜீப்ரா, ஜியாமெட்ரி அண்ட் ட்ரிக்னாமெட்ரி இது 3 டாப்பிக்குமே சேர்த்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் 8 கொஷின் கேட்பாங்க. 25 கொஷினில் 8 கொஷின் இந்த டாப்பிக்லேருந்து மட்டுமே வரும். மேக்ஸில் வீக்காக இருக்கிறவங்க, எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வராது, அட்வான்ஸ் மேக்ஸில் நான் ரொம்ப வீக்குன்னு நினைக்கிறவங்க இந்த 3 வீடியோக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரோம். இந்த வீடியோஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்து இந்த வீடியோஸில் டீச் பண்ண சம்ஸை ஒரு 2 times நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு பிஒய்க்யூ கொஷின்ஸ் எடுங்க. நிச்சயமாக பிஒய்க்யூ கொஷின்ஸில் உள்ள கொஷின்ஸை உங்களால் 100% சால்வ் பண்ண முடியும். இந்த 3 டாப்பிக்கு நாம் என்ன டீச் பண்ணியிருக்கோமோ அது மட்டுமே போதும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவும் படிக்கணும்னு கிடையாது. இதில் இருந்தால் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு கேட்பாங்க. ஸோ இந்த டாபிக்ஸில் வீக்காக இருக்கவங்க இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸோட டெய்லி ஷெட்யூல்ஸை நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ரெகுலராக ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கோம். இதற்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோட நம்ம ஷேர் பண்ணுறோம். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டெய்லி ஷெட்யூல்ஸை ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மித்தெல்லாம் என்ன, அந்த 7 எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் என்ன, அந்த 7 எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் எப்போ நோட்டிஃபிகேஷன் விட போகிறாங்க, எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, இந்த எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ் என்ன, இந்த 7 எக்ஸாம்ஸ்க்குமே காமனான சிலபஸ் தான். ஸோ நீங்கள் ஒன் சிலபஸை நீங்கள் கவர் பண்ணுறது மூலமாக எல்லா இந்த 7 எக்ஸாம்ஸுமே ஒரே டைமில் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி ஆச்சு. தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு கிடையாது, தனித்தனியாக ஒரு டாப்பிக்கை படிக்கணும்னு கிடையாது. ஒரு டைம் நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அதுதான் இந்த 7 எக்ஸாம்ஸ்க்கும். எக்ஸாமோடைய பேட்டர்ன் என்ன, அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்ஸ்க்கு நம்ம என்ன புக்கை ப்ரிஃபர் பண்ணணும், சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, தமிழில் எந்த நோட்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும், இங்கிலீஷில் எந்த நோட்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும், இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறதுக்கான கிளாஸஸ் என்னது, டீட்டெயில்டான ஸ்ட்ராட்டஜி, பிகினர்ஸ்க்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த ஏரியாவெலாம் டார்கெட் பண்ணணும், ஸ்டடி பிளான் த்ரூ அவுட் த ஜர்னி, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மித்தை பற்றி கிளியர் பண்ணிடலாம். எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை நிறைய பேர் தமிழ்நாட்டில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் ஹிந்தி கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்.
அப்படிலாம் கம்பல்சரி கிடையாது. நீங்க ஹிந்தியில ஒரு வார்த்தை கூட தெரியாமலும் கூட உங்களால எஸ்எஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணிட முடியும். ஒரு ஜாப்பை செக்யூர் பண்ணிட முடியும். ஹிந்தி கட்டாயமே கிடையாது. ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நார்த் இந்தியாவில் போஸ்டிங் போடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இதுல நிறைய எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் வேகன்சி உண்டு. தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு போஸ்டிங்கிறது போடுவாங்க. தமிழ்நாட்டிலனா சென்னை எடுத்துக்கலாம், கோயம்புத்தூர் எடுத்துக்கலாம், மதுரை எடுத்துக்கலாம், தூத்துக்குடி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான மேஜர் சிட்டிஸ்லாம் இருக்கா, திருச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான மேஜர் சிட்டிஸ்ல தமிழ்நாட்டிலே போஸ்டிங்கிறது உண்டு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமை நார்த் இந்தியாவில் தான் போடுவாங்கன்றது கிடையாது. ஓகேவா? ஸோ ஒரு சில போஸ்ட்டுக்கு தமிழ்நாடு வேகன்சிஸ் இருக்காது, அதுக்கு டெல்லி வேகன்சி இருக்கும். அந்த சமயத்தில் டெல்லியில் போஸ்டிங்கும் இருக்கும். இப்போ இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு சிஜிஎஸ் எக்ஸாம் இல்லாமல் தான் ஃபில் பண்ணுவாங்க. இதுக்கு தமிழ்நாடு வேகன்சிங்கிறது உண்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு செலக்ட் ஆகிருக்கீங்க, தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஜாப் வருதுன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கும். நீங்கள் வந்து மார்க் கம்மியாக எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வெளி ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரி இருக்குமே தவிர்த்து தமிழ்நாட்டில் கட்டாயம் வேகன்சி நீங்கள் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா தாராளமாக தமிழ்நாட்டிலே போஸ்டிங்கிறது உண்டு. அடுத்தது ஃபிசிக்கல் கட்டாயமாக உண்டுன்னு கிடையாது. அப்படிலாம் கிடையாது. நிறைய போஸ்ட்டுக்கு ஃபிசிக்கலுங்கிறதே கிடையாது. ஓகேவா? அடுத்தது இங்கிலீஷ் பேப்பரும் உண்டு. அதனால தான் மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்எஸ்சி எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இங்கிலீஷுங்கிறது டிஃபிகல்ட்டே கிடையாது. எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் ஸ்டாண்டர்டாக சில டாபிக்ஸ் உண்டு. அந்த டாபிக்ஸை நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டாலே இந்த எக்ஸாம்ஸில் இங்கிலீஷில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். எப்படி குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு இங்கிலீஷ்லனா நீங்கள் போயத்தோடைய நேம் மெமரைஸ் பண்ணுறீங்க, சில ஸ்டாண்டர்டான ஒரு இதை மெமரைஸ் பண்ணுறீங்க தெரியுமா? அதே மாதிரியான ஸ்டாண்டர்டான டாபிக்ஸ் தான் வந்து இங்கிலீஷ்லேயுமே உண்டு. அதுக்கு நீங்கள் கரெக்டான டைமை கொடுத்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் இங்கிலீஷில் ஃபுல் மார்க் எடுத்துட முடியும். தமிழ் மீடியம் படிக்கிறவங்க அதற்குன்னு கரெக்டான டைம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் ஈஸியாக இங்கிலீஷில் நல்ல மார்க்குங்கிறது ஸ்கோர் பண்ண முடியும். இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் கொஷின் கேட்பாங்கன்னு கிடையாது. இந்த 7 எக்ஸாம் சொல்லியிருக்கோமா, இந்த 7ல் 3 எக்ஸாம்ஸை நீங்கள் தமிழ் லாங்குவேஜ்லேயே எழுதிக்கிட முடியும், தமிழ் லாங்குவேஜ்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட முடியும். மிச்சம் உள்ள 4 எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் தமிழில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் கொஷின்ஸ் இங்கிலீஷில் தான் கேட்பாங்க. அது உங்களால் சூஸ் பண்ண முடியுதுன்னா தாராளமாக நீங்கள் தமிழ்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், என்னால் கிளியர் பண்ண முடியுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுல மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கரெக்டான டைம் டியூரேஷன் கொடுத்து நீங்கள் படிக்கணும். ஓகேவா? ஸோ நாளைக்கு எக்ஸாமு நெக்ஸ்ட் மந்த், அடுத்த 2 மந்த் தான் இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. குறைஞ்சது ஒரு மினிமம் 4 மாதமாவது ரொம்ப ஃபோக்கஸ்டாக படிக்கணும். இல்லைனா ஒரு 8 மாதம் 10 மாதம் நீங்கள் நல்ல டைம் கொடுத்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை உங்களால் தாராளமாக கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த 7 எக்ஸாம்ஸ் என்ன, அதோட ஏஜ் லிமிட் என்ன, இப்போ 2025 அதோடைய சேலரி என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஆவரேஜ் வேகன்சி ஒரு லாஸ்ட் 5 இயரில் எவ்வளோ வந்திருக்கு, இந்த இயர் எவ்வளோ வர வாய்ப்பு இருக்குன்றதை பார்த்துலாம். ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது செலெக்ஷன் போஸ்ட் 13 எக்ஸாம். இந்த எக்ஸாம்ஸ்க்கு ஏஜ் லிமிட்டுங்கிறது 8x25ங்கிறது செலெக்ஷன் போஸ்ட்டு 8x30 இருக்கும். ஓகேவா? ஸோ இதோடைய இந்த எக்ஸாம்ஸில் நிறைய விதமான போஸ்ட் உண்டு. டாப் போஸ்ட்டும் வரும், லோயஸ்ட் போஸ்ட்டும் வரும். டாப் போஸ்டோடைய சேலரிங்கிறது 81,600 கிடைக்கும் இன்ஹேண்டு. கிராஸுங்கிறது 98,000. லோயஸ்ட் போஸ்ட்டில் செலக்ட் ஆகிறீங்கன்னா 32,500 பார்த்தீங்கன்னா இன்ஹேண்ட் சேலரியே கிடைக்கும். 39,000ங்கிறது கிராஸ் சேலரி. இந்த எக்ஸாம்ஸில் வேரியஸ் போஸ்ட்டுங்கிறது வரும். 10th முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், 12th முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். லாஸ்ட் 5 இயரில் இந்த எக்ஸாம்ஸ்க்கு 2,820 வேகன்சிங்கிறது வந்திருக்கு. ஓகேவா? இந்த டைம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாக இந்த எக்ஸாம்ஸ்க்கு வேகன்சிங்கிறது கம்மியாக தான் வருது. ஸோ இந்த டைம் ஒரு இதை விட அதிகம், ஆவரேஜை விட அதிகமான வேகன்சி தான் வரும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு. அடுத்தது சிஜிஎல் எக்ஸாம். இந்த எக்ஸாம்ஸில் தான் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டரு, ஆடிட்டரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், அக்கௌண்டன்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, போஸ்டல் அசிஸ்டன்ட், ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்காட்டிக் பீரோ, அடுத்தது சிபிஐலாம் இருக்குல்ல, அதில் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங், இது எல்லாம் இந்த எக்ஸாம் மூலமாக தான் ஃபில் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உள்ள டாப் லெவல் போஸ்ட், அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்களுக்கு அடுத்ததாக உள்ள போஸ்ட் எல்லாம் இந்த எக்ஸாம் மூலமாக தான் ஃபில் பண்ணுவாங்க. ஏஜ் 18-30 இருக்கணும். இன்ஹேண்ட் சேலரி 81,000 2025 கொடுத்துட்ருக்காங்க. 2026 8th பே லெவல் கமிஷன் வந்தோன்னா இந்த வேகன்சி இன்னும் உங்களுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். 1 lakh கிட்ட டச் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ கிளியர் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு ஒரு 1 lakh சேலரியே வந்து கையில் நீங்கள் வாங்கலாம். கிராஸ் சேலரி இப்போ 98,000ங்கிறது இருக்குது. இந்த எக்ஸாம்ஸ்லேயே நிறைய போஸ்ட்டுங்கிறது பே லெவல் 7, 6, 5, 4ன்னு 4 பே லெவலுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. பே லெவல் 7 தான் டாப் போஸ்ட் இருக்கும், அதுக்கு இவ்வளோ சேலரி. பே லெவல் 4ல் செலக்ட் ஆகிங்கன்னா 48,000 இன்ஹேண்ட் சேலரி கிடைக்கும். 58ங்கிறது கிராஸ் சேலரியாக இருக்கும்.
இந்த எக்ஸாம்ஸ்க்கு எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வேகன்சிங்கிறது 15,000ங்கிறது வந்திருக்கு. யூஸ்வலா இந்த எக்ஸாம்ஸ்ல 8,000 10,000க்குள்ள வேகன்சி வரும். ஆனா 2022 அண்ட் 2024 இந்த 2 வருஷம் பாத்தீங்கன்னா வேகன்சி ரொம்ப அதிகமா வந்துச்சு. அதனால இந்த ஆவரேஜ் கூட இருக்கு. இந்த டைம் நிச்சயமா ஒரு புது போஸ்டும் ஆட் ஆகுது. 8,000ல இருந்து 10,000 வேகன்சி கம்பல்சரி இந்த எக்ஸாம்ஸ்க்கு வரும். இது ரொம்ப ரொம்ப நல்ல வேகன்சி. சிபிஓ எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா சிஏபிஎஃப், சிஆர்பிஎஃப், டெல்லி போலீஸ் இதுல சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு ஆட்களை எடுப்பாங்க. இந்த எக்ஸாமோட ஏஜ் லிமிட்ங்கிறது 20 to 25, salary in hand 65,400, எனி டிகிரி எலிஜிபிள். ஆவரேஜ் வேகன்சிங்கிறது 3,000ங்கிறது வரும். இந்த டைம் இந்த எக்ஸாம்ஸ்க்கான வேகன்சிங்கிறது 3,000க்குள்ள வர்ற மாதிரி தான் இருக்கு. சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கக்கூடிய கிளரிக்கல் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட்டை இந்த எக்ஸாம் மூலமா பண்ணுவாங்க. 9 to 5 ஜாப், ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர்ல தான் ஒர்க் இருக்கும், கிளரிக்கல் ஒர்க் தான் இருக்கும். ஸோ 18 to 27 ஏஜ் லிமிட்டு 35,700 இன்ஹேண்ட் சேலரியா கிடைக்கும். 12th பாஸ் பண்ணியிருந்தா போதும். ஆவரேஜ் வேகன்சி இந்த எக்ஸாம்ஸ்க்கு 3,700 கிட்ட வந்திருக்கு. இந்த டைம் நிச்சயமா 3,000 கிட்ட வேகன்சி இந்த எக்ஸாம்க்கு வர வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. எம்டிஎஸ் எக்ஸாம் இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதாவது பியூன் கைண்ட் ஆஃப் ஜாப்ஸை வந்து இந்த எக்ஸாம் நம்ம ரெக்ரூட் பண்ணுவாங்க. 18 to 27க்குள்ள ஏஜ் இருந்துச்சுன்னா நீங்க இந்த எக்ஸாம் எலிஜிபிள். சேலரி 32,500 கிடைக்கும் இப்போதைக்கு 2025ல. 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். வேகன்சி இந்த எக்ஸாம்ஸ்ல 6,950ங்கிறது வருது எம்டிஎஸ். இந்த டைம் நிச்சயமா ஒரு 6,000 வர வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா 5,000 ஆகும். இது நல்ல வேகன்சி. தமிழ்நாட்டுக்குன்னே தனியான வேகன்சி உண்டு, தமிழ்நாட்டிலே போஸ்டிங் உண்டு, தமிழ்லேயே எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் இதுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன். நீங்க ஷார்ட் அண்ட் கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சாதான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அது ஒரு டெஸ்டாவே வைப்பாங்க. 18 to 30 இயர்ஸ் ஏஜ் கேட்டகரி உள்ளவங்க எலிஜிபிள். 48,000 சேலரி கிடைக்கும். ஸோ இந்த 2 எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இதுக்கு சேலரிங்கிறது அதிகம். ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஷார்ட் அண்ட் தெரிஞ்சவங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸை சஜஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. 12th பாஸ் பண்ணியிருந்தா போதும். இந்த எக்ஸாம்ஸ்க்கான வேகன்சிங்கிறது கொஞ்சம் மினிமமாக தான் வரும். இந்த எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணிங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய மினிஸ்ட்ரியில் போஸ்டிங்கிறத போடுவாங்க. ஜிடி எக்ஸாம், கான்ஸ்டபிள் எக்ஸாம் 10th முடிச்சவங்களுக்காக நிறைய வேகன்சி இந்த எக்ஸாம்ஸ்ல தான் வரும். கிட்டத்தட்ட ஆவரேஜா ஒரு 30,000 வேகன்சி இந்த டைம் நிச்சயமா வர வாய்ப்பு இருக்கு. இந்த எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப நீங்க மெனக்கட வேண்டாம். பிசிக்கல்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. தென் ஒரு 3 மாசம் எக்ஸாம்ஸ்க்கு ஒரு 3 மாசம் முன்னாடி நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாலே இந்த எக்ஸாம் ஈஸியா குவாலிஃபை பண்ணலாம். பிசிக்கல் தான் மேஜர். 18 to 25 இயர்ஸ் ஏஜ் லிமிட், 32,500 சேலரி இன்ஹேண்டா கிடைக்கும். இது ஒரு பிசிக்கல்ங்கிறதுனால உங்களுக்கு நிறைய சேலரியும் கிடைக்கும். இந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஏஜாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கும், 1 ஆகஸ்ட்ல தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த டேட்டுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணுறப்போ 2025 இந்த டேட்டுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணுறப்போ உங்கள் ஏஜ் இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். இந்த டேட்டுக்கு கால்குலேட் பண்ணுறப்போ இந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டும் உண்டு. ஓபிசி கேட்டகரிக்கு ஏஜில் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. இந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் சிலபஸ்ங்கிறது சேம் தான், எக்ஸாம் பேட்டர்ன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ அது என்னலான்னு தான் பார்த்துலாம். ஸோ இந்த எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்ன்றதை பார்த்துலாம். இந்த ஏப்ரல் 16ஆம் தேதியிலேருந்து மாதத்துக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஒவ்வொரு எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷனையும் விட போகிறாங்க. நம்ம டார்கெட் பண்ண போகிறது இந்த 7 எக்ஸாம் தான். ஏன்னா இந்த 7 எக்ஸாம்ஸ்க்கு எல்லாருமே எலிஜிபிளாக இருப்பீங்க. அண்ட் இந்த 7 எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு போஸ்டிங்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்கிறதுக்காக. ஓகேவா? ஜூன்ல இருந்து நவம்பருக்கு வந்துட்டுமே ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்லாம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா அது உண்டு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா டெல்லி போலீஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸை விடுவாங்க. அது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ப்ரிஃபர் பண்ண மாட்டீங்கிறதுனால அதை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இது 7 எக்ஸாம். எக்ஸாம்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஜூன்ல இருந்து 1 by 1 எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இந்த செலெக்ஷன் போஸ்டோட நோட்டிஃபிகேஷன் வருதா, அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலைல கண்டக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஜூனோட மிட்ல நடக்கலாம். ஏன்னா ரயில்வே எக்ஸாம்ஸ் இந்த மார்ச் ஏப்ரல்ல நடக்குங்கிறதுனால. ஸோ 1 by 1 எக்ஸாம்ஸாக இருக்கும். செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு ஒரே ஒரு லெவல் தான். ஓகேவா? சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு 2 லெவல் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த 2 லெவல் கண்டக்ட் பண்ணி ஃபைனல் ரிசல்ட் வர்றதுக்கு நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல்ல வருதா, ஃபைனல் ரிசல்ட்டு உங்களுக்கு என்ன போஸ்ட் அலாட் ஆயிருக்குங்கிற ஒரு ஜாப்போட டிசம்பர் ஜனவரியில உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்துடும். நீங்கள் ஏப்ரல் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறீங்க, டிசம்பர் ஜனவரியில் அதாவது இந்த வருஷத்தோட எண்டில் உங்கள் கையில் ஒரு ஜாப்பே கிடைச்சிடும். சிபிஓ எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே நோட்டிஃபிகேஷன் வரப்போது 3 லெவல் எக்ஸாம், ஒரு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஃபிசிக்கல், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்.
ஸோ ஃபைனல் ரிசல்ட்டு ஜனவரி பிப்ரவரியில் வரும். மேல் அப்ளை பண்ணுறீங்க, ஜனவரி பிப்ரவரியில் உங்கள் கையில் ஒரு ஜாப் இருக்குது. சிஹெச்எஸ்எல் எக்ஸாம், கிளரிக்கல் எக்ஸாம் மேலே நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. 2 லெவல் எக்ஸாம், சிஜிஎல் மாதிரியே இதுக்கும் 2 லெவலு. பிப்ரவரி மார்ச்சில் உங்கள் கையில் ஒரு ஜாப்ன்றது இருக்கும். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஃபுல் டெடிக்கேஷனோட சின்சியராக படிச்சிங்கன்னா ஒரு ஜாப்பு இந்த மந்தில் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? எம்டிஎஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ஜூனில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரே ஒரு லெவல் எக்ஸாம் தான். ஃபைனல் ரிசல்ட்டுங்கிறது ஜனவரி இல்லைனா மார்ச் மந்தில் வந்துடும். ஸ்டெனோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் 29th வரும். 2 லெவல் எக்ஸாம் உண்டு. ஒன்று கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், இன்னொன்று ஸ்கில் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, அதாவது ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாம். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபைனல் ரிசல்ட் பிப்ரவரியில் வர வாய்ப்பு இருக்குது. ஜிடி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் நவம்பர் வரப்போகுது. 2 லெவல் எக்ஸாம், ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், ஒரு ஃபிசிக்கல் எக்ஸாம். ஃபைனல் ரிசல்ட்டுங்கிறது நவம்பர் 2026 வரும். ஏன்னா இந்த எக்ஸாம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிறது ஏப்ரல் மார்ச் 2026, அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகும். ஓகேவா? மற்றபடி நீங்கள் அந்த சமயம் வரைக்கும் நீங்கள் இது பண்ணாமல் இந்த வேரியஸ் அதர் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க எப்போ நோட்டிஃபிகேஷன், எப்போ ஃபைனல் ரிசல்ட் வரும்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதனால இதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாமோடைய செலெக்ஷன் ப்ராசஸாக பார்த்துலாம். சிஜிஎல் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அது விட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லெவல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதை யார் குவாலிஃபை பண்ணுறாங்களோ, இதுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. இதை யார் குவாலிஃபை பண்ணுறாங்களோ அவங்க தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. இதுக்கு இந்த ஸ்டேஜ் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 2 மந்த்தில் எல்லார்ட்டையுமே போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வாங்குவாங்க. யார் யாருக்கு என்ன போஸ்ட் வேணுன்றதை ஒரு ஆர்டரில் போடணும். அது முடிஞ்சதுக்கப்புறமா ஃபைனல் ரிசல்ட் விடுவாங்க. உங்களுக்கு ஒரு போஸ்ட், நீங்கள் கட் ஆஃபை கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு போஸ்ட் அலாட் ஆகி வரும். அதுக்கப்புறமா ஜாயினிங் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுங்கிறது நடக்கும். இதே பேட்டர்ன் தான் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸ்க்கும் இதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எம்டிஎஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும், ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் டிரெக்டாக ஃபைனல் ரிசல்ட் தான். இதில் ஹவல்தாருங்கிற ஒரு போஸ்ட்டும் சேர்ந்தே வரும். அது ஒரு கான்ஸ்டபிள் லைக்கா ஜாப்பு. அதுக்கு ஃபிசிக்கலுங்கிறது ஒன்று எக்ஸ்ட்ராவாக இது முடிஞ்ச உடனே கண்டக்ட் பண்ணுவாங்க. தென் ஃபைனல் ரிசல்ட் ஜாயினிங் டிவின்றது இருக்கும். சிபிஓ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் நடக்கும். இதுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. யார் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்க ஃபிசிக்கல் எக்ஸாம் போவாங்க. ஃபிசிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அதை யார் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்க அடுத்த ஸ்டேஜ் பேப்பர் 2ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு போவாங்க. அது முடிஞ்ச உடனே எல்லார்ட்டையும் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வாங்குவாங்க. டெல்லி போலீஸ் வேணுமா, இல்லை சிஏபிஎஃப்ல என்ன வேணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்பாங்க. அது முடிஞ்சோன்னா ஃபைனல் ரிசல்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஜாயினிங் இருக்கும். ஸ்டெனோவை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் டியர் 1, இதில் டியர் 1, இதில் டியர் 1 இதில் இருக்கு. அப்போ எல்லாம் காமனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, தனித்தனியாக நடக்கும். ஓகேவா? ஸோ டியர் 1 முடிஞ்சோடனே ஸ்கில் டெஸ்ட் ஷார்ட் அண்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதை யார் குவாலிஃபை பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வாங்கி ஃபைனல் ரிசல்ட் அண்ட் ஜாயினிங்ன்றது இருக்கும். ஜிடி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமு. இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா அதை யார் குவாலிஃபை பண்ணுறாங்களோ ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அதை யார் குவாலிஃபை பண்ணுறாங்களோ அவங்க ஃபிசிக்கலுக்கு போவாங்க. ஃபிசிக்கல் முடிஞ்சோடனே ஃபைனல் ரிசல்ட் விடும். யார் யாருக்கு என்ன போஸ்ட் அலாட் ஆயிருக்குன்றது வரும். செலெக்ஷன் போஸ்ட் 13 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எவ்வளோ டியூரேஷன், எப்போ ஃபைனல் ரிசல்ட் வருங்கிறது சொல்கிறது கஷ்டம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் டிபார்ட்மெண்டல் வைஸ் எக்ஸாமுங்கிற மாதிரி இருக்கும். நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நடக்கும். இதுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அதை யார் குவாலிஃபை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே தங்களுடைய டாக்குமெண்ட்டை ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சிலரை குவாலிஃபை பண்ணுவாங்க. அவங்க டிரெக்டாக அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் அப்பியர் ஆகணும். அது முடிஞ்ச உடனே அவங்களுக்கு அந்த போஸ்ட் அலாட் ஆகி வரும். ஜாயினிங் அண்ட் டிவிங்கிறது நடந்துடும், ஜாயினிங் இருக்கும். இதுதான் இந்த 7 எக்ஸாம்ஸினுடைய ரெஸ்பெக்டிவ் செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு எக்ஸாமினுடைய எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துடலாம். ஓகேவா? உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம பார்த்த இது சிஜியில் பொறுத்த வரைக்கும் 2 லெவல் எக்ஸாம். இது டியர் 1ன்னு சொல்லுவோம், இதை டியர் 2ன்னு சொல்லுவோம். டியர் 1 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் 4 சப்ஜெக்ட்டுக்கு 25 கொஷின், 100 கொஷின். ஒரு கொஷினுக்கு 2 மார்க்னு 200 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜில் தான் எழுத முடியும். 1 hour எக்ஸாம். இதே 4 சப்ஜெக்ட் தான் டியர் 2க்குமே வரும். என்ன, கொஷினோட நம்பர்ஸ் மட்டும் மாறும். அந்த கொஷினோட நம்பர்ஸும் கொஷினோட வேல்யூஸும் மட்டுமே மாறும். ஓகேவா? இதில் கம்ப்யூட்டருங்கிற பேப்பர் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். அண்ட் இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் டைப்பிங் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போலேருந்து நீங்கள் கிளாஸ் போனீங்கன்னா ஒரு 3-4 மாதத்தில் டைப்பிங் தாராளமாக ஸ்பீடை கொண்டு வந்துடலாம். உங்களால் குவாலிஃபை பண்ணிட முடியும். இந்த எக்ஸாம்ஸில் ஜேஎஸ்ஓன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போஸ்ட் வரும். அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும். மற்ற போஸ்ட்டுக்கெலாம் இது கிடையாது.
சிஹெச்எஸ்எலோட எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம சிஜிஎலுக்கு பார்த்த மாதிரியே டியர் 1ஓட பேட்டர்ன் சேம் தான், டியர் 2ஓட பேட்டர்னுமே சேம் தான். அதில் உங்களுக்கு கொஸ்டினோட நம்பர் இதில் லைட்டாக சேஞ்ச் ஆகுமே தவிர்த்து சிஜிஎல் அண்ட் சிஹெச்எஸ்எலோட எக்ஸாம் பேட்டர்ன் சிமிலர் தான், கொஸ்டினோட நம்பர்ஸ் மட்டும் டியர் 2க்கு மாறும். அடுத்தது சிபிஓ எக்ஸாம். இதில் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஜிஎல்ல பார்த்தா அதே டாபிக்ஸ் தான், அதே சிலபஸ் தான். கொஸ்டினோட நம்பருங்கிறது ஈச் சப்ஜெக்ட் 50 கொஸ்டின். ஸோ 200 கொஸ்டின்ஸு 200 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். இந்த எக்ஸாம் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் எழுத முடியும், 2 மணி நேரம் எக்ஸாம். இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணுவாங்க குவாலிஃபை பண்ணுறவங்களுக்கு. ஸோ இதில் ஃபிசிக்கலில் மேலுக்கு என்ன இருக்கணும், ஃபீமேலுக்கு என்ன இருக்கணுன்றதை இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஹைட் எவ்வளோ இருக்கணும், மெயிலுக்கு செஸ்ட் எவ்வளோ இருக்கணுன்றதெல்லாம் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருந்தால் போதும். இதை குவாலிஃபை பண்ணுறவங்களுக்கு அடுத்த பேப்பர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர் கண்டக்ட் பண்ணுவாங்க, 200 கொஷின்ஸு. இது எல்லாமே எம்சிக்யூ தான். எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் பேப்பருங்கிறது கிடையாது, முழுக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ பேட்டர்ன் ஆஃப் த கொஷின் தான். இதில் இந்த எக்ஸாம் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் உங்களால் தமிழ் லாங்குவேஜ்லேயே எழுதிக்கிட முடியும் இந்த பர்டிகுலர் எக்ஸாம்ஸை. அடுத்தது சிபிஓ எக்ஸாம்ஸ் பார்த்தாச்சு. எம்டிஎஸ் எக்ஸாம், இந்த எக்ஸாம்ஸையும் உங்களால் தமிழ் லாங்குவேஜில் எழுதிக்கிட முடியும். இந்த எக்ஸாம்ஸ்க்கு ஒரே லெவல் தான், ஒரே லெவல் ஆஃப் த எக்ஸாம்ஸை 2ஆக பிரிப்பாங்க, செஷன் 1 அண்ட் செஷன் 2. செஷன் 1ல் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் டோட்டலாக 40 கொஷின், ஒரு கொஷினுக்கு 3 மார்க்னு 120 மார்க் நடக்கும். ஸோ இந்த 120 மார்க்கை மெரிட்டில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த 120 மார்க்குக்கு கேட்டகரி வைஸ் ஒரு மார்க் வைப்பாங்க, அது நீங்கள் குவாலிஃபை பண்ணிட்டா போதும். இந்த மார்க் அப்படியே நகட்டி வச்சிருவாங்க, இதை மெரிட்டோட ஃபைனல் கட் ஆஃப்ல ஆட் பண்ண மாட்டாங்க. மெரிட்டுக்கு எதை கன்சிடர் பண்ணுவாங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ், இதில் 50 கொஷின், ஒரு கொஷின் 3 மார்க்னு 150 மார்க். ஃபைனல் கட் ஆஃப் ஃபைனல் ஜாப்புங்கிறது இந்த 150 மார்க்கை பேஸ் பண்ணி தான் போடுவாங்க. இந்த எக்ஸாமுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 மினிட்ஸ் நடக்கும், ஓகேவா? 90 மினிட்ஸ், அதாவது 1.5 மணி நேரம். ஃபர்ஸ்ட் 45 மினிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செக்ஷன் நடக்கும். 45 மினிட் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக 2வது செஷனுக்கு வந்து ஸ்விட்ச் ஆகிடும், ஓகேவா? அடுத்தது ஸ்டெனோ எக்ஸாம். ஸ்டெனோ எக்ஸாம் 2 லெவலில் பார்த்தோமா. ஃபர்ஸ்ட் லெவல் எக்ஸாம், இந்த எக்ஸாம்ஸில் மேக்ஸ் கிடையாது. ஸோ மேக்ஸ் எனக்கு வராதுன்னு சொல்கிறவங்க இந்த எக்ஸாமை ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனால் இந்த எக்ஸாம்ஸ்க்கு ஷார்ட் அண்ட் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். இதை கற்றுக்கிறதுக்கு 1 இயருக்கு மேலே தேவைப்படும். ஸோ வேணுன்றவங்க, தெரிஞ்சவங்க இந்த எக்ஸாம்க்கு அப்பியர் ஆகுங்க, தெரியாதவங்க இந்த எக்ஸாம்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற எக்ஸாம்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா மற்ற எக்ஸாம்ஸில் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் டைப்பிங் தெரிஞ்சால் போதும். டைப்பிங்கை 3-4 மாதத்தில் கற்றுக்கலாம். ஆனால் ஸ்டெனோ அப்படி கிடையாது. ஸோ இந்த எக்ஸாம்ஸில் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் 50 கொஷின் கேட்பாங்க, இங்கிலீஷில் 100 கொஷின் கேட்பாங்க. ஸோ 200 கொஷின் 200 மார்க் எக்ஸாமுங்கிறத கண்டக்ட் பண்ணுவாங்க. இதை யார் குவாலிஃபை பண்ணாங்களோ அவங்களுக்கு ஷார்ட் அண்ட் அந்த ஸ்டெனோகிராஃபி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு 10 மினிட் வந்து டிக்டேட் பண்ணுவாங்க. அந்த டிக்டேஷன் நம்ம பண்ணதை நம்ம வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஸ்டெனோ டி அண்ட் எஸ்ன்ட்டு 2 கேட்டகரிக்குமே இது வரும். நீங்கள் இங்கிலீஷ் ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சால் போதும், ஈஸியாக இந்த எக்ஸாம் குவாலிஃபை பண்ணிடலாம். அடுத்தது செலெக்ஷன் போஸ்ட் 13 எக்ஸாம், ஒரே எக்ஸாம் தான். இந்த எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன் அப்படியே காப்பி சிஜிஎல் சிஹெச்எஸ்எலோட டியர் 1 எக்ஸாம் தான். இதை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் கட் ஆஃப்ன்றதை போடுவாங்க. இதில் சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் டியர் 1ங்கிறது வெறும் குவாலிஃபைங் தான், அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டு போகிறது மட்டும்தான். இந்த டியர் 2ல் எடுக்கக்கூடிய மார்க் தான் உங்களுக்கு ஜாப் வாங்கி தரும். அதே மாதிரி தான் சிஹெச்எஸ்எலுக்கும் டியர் 2 எடுக்கக்கூடிய மார்க் தான் ஜாப் வாங்கி தரும். சிஹெச்எஸ்எல் பொறுத்த வரைக்கும் 360 மார்க்ஸுக்கு உங்களுக்கு ஃபைனல் கட் ஆஃப் போடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 390 மார்க்குக்கு ஃபைனல் கட் ஆஃப்ன்றதை போடுவாங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கட்டாயமாக டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடியிலையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஜிடி கான்ஸ்டபிள் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த 4 சப்ஜெக்ட் 20 கொஷின், டோட்டலாக 80 கொஷின்ஸு. கொஷினுக்கு 2 மார்க்னு 120 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். 1 hour எக்ஸாம்ஸு. தமிழில் இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதிக்கலாம். இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டுன்றது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு 3 மாதம் டெடிக்கேஷனோட படிச்சிங்கன்னா இந்த எக்ஸாம் ஈஸியாக குவாலிஃபை பண்ணிடலாம். நீங்கள் ஃபிசிக்கலில் தான் நிறைய மெனக்கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயில் 5 கிலோமீட்டர்ஸாக 24 மினிட்ல கிராஸ் பண்ணணும். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டரை 8.5 மினிட்ல வந்து கிராஸ் பண்ணணும், ஓகேவா? இது வந்து மற்ற ரீஜன் ஸ்டூடெண்ட்ஸ், லடாக்ல உள்ளவங்களுக்கு இந்த இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு, மெயில் 170 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபீமேல் 157 சென்டிமீட்டர் இருக்கணும் ஹைட், ஓகேவா? இது ரொம்ப நல்லா நோட் பண்ணிக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மெயிலுக்கு 80 சென்டிமீட்டர் அன்எக்ஸ்பேண்டட், மினிமம் எக்ஸ்பென்ஷன் 5 சென்டிமீட்டருங்கிறது இருக்கணும், ஓகேவா? இது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி என்னன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த எல்லா எக்ஸாமோட சிலபஸுமே காமன் தான், ஓகேவா? சிஜிஎல் ஆரம்பித்து ஜிடி எக்ஸாம் வரைக்கும் எல்லா எக்ஸாமோடைய சிலபஸும் இது தான்.
எக்ஸாம்ஸை பொறுத்து அந்த எக்ஸாம்ஸினுடைய நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்கறதா இருக்கட்டும், இது மட்டும் சேஞ்ச் ஆகுமே தவிர்த்து மற்றபடி எல்லா எக்ஸாமோட சிலபஸும் இதுதான். இதை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸ்க்கும், அந்த 7 எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் எலிஜிபிளுங்கிறது மாதிரி தான். ஓகே, ஸோ இந்த 7 எக்ஸாம்ஸோடைய பெஸ்ட் புக்ஸ் என்ன, சிலபஸ் கவர் பண்ண, ப்ராக்டிஸ் பண்ண என்ன பெஸ்ட் சோர்ஸ்ன்னு பார்த்துலாம். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக்கே வாங்காதீங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் ரீசனிங்கோட பிளேலிஸ்ட்டுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் இருக்கக்கூடிய வீடியோ பாருங்கள். அதில் உங்களுக்கு ரீசனிங்கில் ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னன்றது தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஜஸ்ட் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் இந்த பினாக்கிள் ரீசனிங் புக்கோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த பிடிஎஃப்ஸை டவுன்லோட் பண்ணி அதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக்கு வாங்க வேண்டாம். யூடியூப்பில் வீடியோ பாருங்கள், நம்ம வீடியோஸ், அதில் உங்களுக்கு சிலபஸ் கவர் ஆயிடும். தென் ப்ரீவியஸ் இயர் புக்குக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க போதும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ் அகர்வால் குவான்டிடேட்டிவ் புக்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். புக்கு வாங்கி படிக்க போகிறவங்க ப்ராக்டிஸ்க்கு பினாக்கிள் பிஓக்யூ புக்கு 7th எடிஷன் அவைலபிளாக இருக்கும். அதை வாங்கி அதில் உள்ள கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது உங்கள் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் டாபிக்ஸை இன்னும் தரவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வொக்காபுலரிக்கு பிளாக் புக் இல்லைனா பினாக்கிள் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். கிராமரை பொறுத்த வரைக்கும் எஸ்பி பக்ஷி இல்லைனா நம்மளுடைய யூடியூப்பில் கிராமர் கம்ப்ளீட்டாக ஒரு 16 வீடியோஸில் டீச் பண்ணியிருக்கோம். அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். ரீடிங் பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு 30 மினிட் இங்கிலீஷ் ரீட் பண்ணுங்கள் போதும். ப்ராக்டிஸ்க்கு பினாக்கிள் பிஓக்யூ புக்கை ஃபாலோ பண்ணலாம். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு லூசன் இல்லைனா அரிஹன் புக்கை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். புக்கை வச்சு படிக்கணும்னு நினைக்கிறவங்க, தமிழ் மீடியத்தில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, சயின்ஸ், ஜியாகிரபி, எக்கானமி அதிலிருந்து கவர் பண்ணிக்கலாம். இது 1/1 பிடிஎஃப்ஸாக நம்மளுடைய வெப்சைட்ஸில் அப்லோட் பண்ணுறோம். லூசன் பொறுத்த வரைக்கும் பாலிட்டிக்கு ப்ரிஃபர் பண்ணுங்கள் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ். இண்டோலோகஸ்ங்கிற டெலகிராம் சேனலில் ஸ்டாட்டிக் ஜிகே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 1 EQ மந்த்லி பிடிஎஃப்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இதற்கான பிடிஎஃப்ஸ் எல்லாம் நம்ம டெலகிராம் சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பினாக்கிள் புக் கட்டாயமாக வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் இதில் படிச்சுட்டு இதில் உள்ள கொஸ்டின்ஸையும் சேர்த்து படித்தாதான் ஜென்ரல் அவேர்னஸாக நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். கம்ப்யூட்டர் அவேர்னஸ் சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஇ சாரோடைய கம்ப்யூட்டர் புக்குக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரோம். அதை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ்க்கு எதுவும் வேண்டாம். இந்த புக்கை திரும்ப திரும்ப நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ இந்த புக்ஸை வச்சு படிக்கிறவங்களுக்கு இதை நம்ம ரெஃபர் பண்ணுறோம். நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த எக்ஸாம்ஸோட சிலபஸை கவர் பண்ணணும். லேட்டஸ்ட் கொஷின்ஸோட கான்செப்ட்ஸோட டாபிக் வைஸ் எனக்கு கவர் பண்ணணும். இப்போ பர்சன்டேஜ்னு எடுத்திங்கன்னா பர்சன்டேஜில் உள்ள எல்லா டைப்ஸும் எனக்கு கவர் பண்ணணும். ஸ்மார்ட் அப்ரோச்சோட எக்ஸாம்ஸில் என்ன கொஷின் கேட்பாங்களோ அது ரிகார்டிங் எனக்கு கவர் பண்ணணும். ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஹிஸ்ட்ரி டாபிக்ஸுமே எனக்கு டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கணும். ரீசனிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா டைப் ஆஃப் த கொஷின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற மாதிரியான கம்ப்ளீட் சிலபஸை பார்த்தீங்கன்னா நாம் இந்த கோர்ஸில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எஸ்எஸ்சி எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸோடைய கிளாஸும் இந்த ஒரு கோர்ஸில் அவைலபிளாக இருக்கும். கிளாஸஸ்க்கான லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து பேசிக் டைப்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் டீச் பண்ணியிருப்போம். டாபிக் வைஸ் டைப் வைஸ் எல்லாம் கவர் பண்ணியிருப்போம். லேட்டஸ்ட் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸு கான்செப்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூடட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட சேர்த்து தான் டீச் பண்ணியிருப்போம். ஸ்மார்ட் அப்ரோச்சை டீச் பண்ணியிருப்போம். ஸோ உங்களால் மேக்ஸில் டைம்ஸை நல்லா சேவ் பண்ணிக்கிட முடியும். ரெக்கார்டட் கிளாஸ் ஸோ தட் உங்களால் வந்து எப்போ வேணால் கிளாஸஸ் பார்த்துக்கிட முடியும். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கி பிடிஎஃப் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அந்த நோட்ஸாக ரிவைஸ் பண்ணிக்கலாம். கைப்பட எடுத்து நீங்கள் காப்பி பண்ணிட்டு இருக்கிற அந்த டைமை சேவ் பண்ணி அந்த டைமை ரிவைஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு சாட் செக்ஷன் அவைலபிளாக இருக்கும். அதில் உங்கள் டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் கைடன்ஸு, வீக்லி டெஸ்ட் இதெல்லாமே ரெகுலராக ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ கம்ப்ளீட் சிலபஸ் நான் கவர் பண்ணணும் இந்த 7 எக்ஸாம்ஸ்க்குங்கிறவங்க இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டீட்டெயில்டான ஸ்ட்ராட்டஜி பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ சிலபஸ் என்னன்றதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன டாபிக் நான் கவர் பண்ணணுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, நீங்கள் என்ன எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ அந்த எக்ஸாமை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸோடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது? ஜஸ்ட் அ மினிட். எஸ், சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் மேலே வரப்போகுது. எக்ஸாம் ஜூலை ஆகஸ்ட்டில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எக்ஸாம் வந்து நம்ம ஜூலையில் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்றதை வச்சுக்கலாம். ஓகே, ஜூலையில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ சாலிடாக உங்கள் கையில் எவ்வளோ டைம் இருக்குது? ஒரு 4.5 மந்த்ஸ் இருக்கா? 4.5 மந்த்ஸ்னால் 135 டேஸ் இருக்குது. இந்த 135 டேஸில் நீங்கள் கம்ப்ளீட்டாக சிலபஸை கவர் பண்ணணும்னா நீங்கள் என்னென்ன டாபிக்ஸை எப்பப்போ கவர் பண்ணணுங்கிறத சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஷெட்யூலை நீங்களே போடுங்க. உங்களுக்கு அந்த ஷெட்யூல் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா
நீங்கள் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் 4 மாதம் படிக்கிறதுக்கு என்னென்ன டாபிக்ஸை என்னென்னைக்கு கவர் பண்ணி ஆகணும், எப்பப்போ கவர் பண்ணி ஆகணும் மாதிரி டீட்டெயில்டான ஸ்டடி பிளான் எப்படி போடுறதுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சிஹெச்எஸ்எலுக்கு ஸ்டடி பிளான் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு தெரியலனா நம்மளுடைய டெலகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் ஜாயின் பண்ணியும் அதில் டெய்லி நீங்கள் என்னென்ன படிக்கணும், பிகினராக இருக்கீங்கன்னா என்ன படிக்கணும், ரிப்பீட்டராக இருக்கீங்கன்னா என்ன படிக்கணும், அது எங்கே படிக்கணும், அதில் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும், என்னதை ரிவைஸ் பண்ணணுங்கிற மாதிரியான எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு புக்ஸையோ இல்லைன்னா நம்ம கிளாஸ்லையோ ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த ஷெடியூலை சின்சியராக ஃபாலோ பண்ணி அன்னன்னைக்கு என்ன கொடுத்துருக்கோமோ அதை தான் அன்னன்னைக்கு நீங்கள் முடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்ணிட முடியும். இப்போ டே 19th போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் டே 1லேருந்து நீங்கள் 1 by 1 படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சிஹெச்எஸ் எக்ஸாம்ஸில் உங்களால் ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஷெடியூலுக்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஷெடியூலில் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி ஒரு 3 சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ரீசனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள், மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் இதை ஸ்டார்ட் பண்ண சொல்லுதுன்னா ரீசனிங் அண்ட் இங்கிலீஷில் ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம். ரீசனிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு 15 to 20 டேஸில் ரீசனிங்கை கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிச்சிட முடியும் வித் ப்ராக்டிஸோட. அதாவது அந்த சாப்டரில் கேட்ட ஒரு மினிமம் ஒரு 50 கொஷினாவது ஈச் சாப்டரில் ப்ராக்டிஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். அதே நேரத்தில் இங்கிலீஷும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு 20 to 25 டேஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் இங்கிலீஷோடைய கிராமர் கவர் பண்ணிடலாம் வித் ப்ராக்டிஸோட. ஸோ அதுக்கப்புறம் ஒக்காபுலரி மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். நீங்கள் டெய்லி ரீடிங் பண்ணுறது ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கிட்டிங்கன்னா அதுவுமே இந்த 4 மாதத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். மேக்ஸு ஸோ மேக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா மேக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை கவர் பண்ணலாம். அதனால் ஆரம்பத்தில் 3 சப்ஜெக்டோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் ரீசனிங் முடிச்சதுக்கப்புறமா அந்த இடத்துல ஜென்ரல் அவேர்னஸை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் எக்ஸாம்ஸை 4 மாதத்தில் சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் ரீசனிங் எடுத்துக்கலாம், சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு சோர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், மல்டிபிள் சோர்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா மல்டிபிள் சோர்ஸஸ்ங்கிறது உங்களுக்கு அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணும். ரெண்டாவது நீங்கள் இந்த படிக்கிறதுல உங்களுக்கு டிஃபிகல்ட்டி மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு சோர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள், அதை சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் டெடிகேஷனோட சிலபஸை ப்ராப்பராக கவர் பண்ணிக்கிட்டு அதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிட்டு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட லாஸ்ட் 2 இயர் கொஷின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டாலே போதும் உங்கள் எக்ஸாம்ஸில் உங்களால் நல்ல மார்க்குங்கிறத ஸ்கோர் பண்ண முடியும் எல்லா சப்ஜெக்ட்லையும். ஃபஸ்ட்டு ரீசனிங் எடுத்துக்கலாம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் ரொம்ப ஈஸி. உங்கள் எல்லாராலையும் ஈஸியாக இந்த டாபிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ரீசனிங்கில் என்னென்ன சிலபஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இந்த சிலபஸில் ஒவ்வொரு டாப்பிக்கையும் சூஸ் பண்ணி அந்த டாப்பிக்கோட வீடியோ பார்த்துட்டு அடுத்த நாள் அந்த டாப்பிக்கில் கேட்ட ப்ரீவியஸ் இயரில் கேட்ட மினிமம் ஒரு 50 கொஷின்ஸாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஒரு டாப்பிக்கு 2 நாள் நீங்கள் எடுத்து நீங்கள் இப்படி கவர் பண்ணிங்கன்னா ரீசனிங்கை நீங்கள் நல்லா கவர் பண்ண மாதிரி. ஜஸ்ட் நான் வீடியோ பார்க்குறேன் நெக்ஸ்ட் டாபிக் போகிறேன்ட்டு இல்லாமல் வீடியோ பார்த்து அடுத்த நாள் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த டாபிக் இன்னும் நல்லா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகும். இதுதான் எக்ஸாம்ஸில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு லிமிட்டட் டைமில் ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ரீசனிங் இப்படி ப்ராப்பராக கவர் பண்ணுங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப்பிக்கை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு டைப் வைஸ் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுங்கள். ஒன்ஸ் டைப் வைஸ் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த டாப்பிக்கை நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்துருப்பீங்கல்ல, நோட்ஸ் எடுக்கிறீங்களோ இல்லைனா அந்த கிளாஸ் நோட்ஸை பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்களோ அதில் உள்ள கொஷின்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு 1 டைம் ஆகுது ரஃப் நோட்டில் நீங்கள் அந்த கொஷின்ஸை ஓனாக சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த ரஃப் நோட்டில் சால்வ் பண்ணுறப்போ நிறைய டவுட் வரும். அந்த டவுட்ஸை அகைன் வீடியோ பார்த்து அதை கிளியர் பண்ணிவிட்டு ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் கேட்ட மினிமம் ஒரு 30 கொஷின்ஸாவது நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்படி நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணிங்கன்னா மேக்ஸை ரொம்ப எஃபெக்டிவ் வேல உங்களால் கவர் பண்ணிக்கிட முடியும். வீடியோ பார்க்குறேன், நோட்ஸ் எடுக்கிறேன், அடுத்த டாபிக் போகிறேன்ட்டு இப்படி போனீங்கன்னா மேக்ஸில் நீங்கள் வீக்காக தான் இருப்பீங்க. ஆனால் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகலாம். தென் கடைசி எல்லா டாபிக் முடிச்சதுக்கப்புறமா ரிவைஸ் பண்ணுறப்போ அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டிஸ்ன்னு இருக்காது. இல்லைனா நீங்கள் இப்போவுமே நீங்கள் ரிவைஸ் பண்ணல, ப்ராக்டிஸ் பண்ணலன்னா நீங்கள் லாஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்டும் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறப்போ மேக்ஸில் நீங்கள் 0வாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் இப்படி ப்ராப்பராக இது பண்ணுங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஷெட்யூலில் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு டாபிக், இன்றைக்கி நவுன் படிக்கிறீங்களா, நெக்ஸ்ட் டே நவுனை ரிவைஸ் பண்ணுங்கள் ப்ளஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அடுத்த டாப்பிக்கும் போங்க. இப்படி நீங்கள் ப்ராப்பராக கவர் பண்ணுங்கள்.
ஒன்ஸ் நீங்கள் கிராமர் முடிச்சதுக்கு அப்புறமா டெய்லி 20 ஒக்காபுலரிங்கிற மாதிரி நீங்கள் ப்ராப்பராக ஷெடியூலில் கொடுத்ததை ஃபாலோ பண்ணுங்கள். ஷெடியூலில் உங்களுக்கு எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்போம், எங்கே படிக்கணும், எதில் படிக்கணும், எவ்வளோ படிக்கணும்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுங்கிறது ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ். மோர் ரிவிஷன் தான். நீங்கள் படிக்கிறீங்கல்ல, அதை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இங்கிலீஷில் நீங்கள் நினைக்கிற அந்த 50 out of 50ங்கிற மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இங்கிலீஷ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது. ப்ரீவியஸ் இயரில் கேட்ட என்ன கிராமர் கொஷின் கேட்குறாங்களோ, என்ன ஒக்காபுலரி கேட்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ரிப்பீட் ஆகும் கொஷின்ஸு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 99% கேசஸில். ஆனால் நீங்கள் அதை ஒழுங்காக ரிவைஸ் பண்ணலன்னா மட்டும்தான் டிஃபிகல்ட். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பெரிய ஸ்ட்ராட்டஜி, பெரிய இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு டாப்பிக்கை படிங்க, நெக்ஸ்ட் டே அதை ரிவைஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் போகும், இப்படி படிங்க. கிராமர் முடிச்சிட்டிங்களா, அதுக்கப்புறம் ஒக்காபுலரி ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி 20 ஒக்காபுலரின்றதை படிங்க. ஒக்காபுலரி படிக்கிறப்போ கிராமர் படித்ததை ரெகுலராக ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கணும், வாரத்துக்கு ஒரு டைம் ஆகுது. அதே மாதிரி ஒக்காபுலரி படிக்கிறப்போ நேற்று படித்த ஒக்காபுலரி இன்னைக்கு ரிவைஸ் பண்ணிட்டு தான் அடுத்த 20 ஒக்காபுலரின்றதை படிக்கும். இப்போ நீங்கள் படிச்சிங்கன்னா ப்ரீவியஸாக படித்ததை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுறப்போ மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆயிரும். இதுதான் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டாக, ரொம்ப ஸ்டாண்டர்டாக இங்கிலீஷ் லெவல் அப்படிலாம் இருக்காது. நீங்கள் நல்லா மெனக்கெட்டிங்கன்னா ஈஸியாக குவாலிஃபை ஈஸியாக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிற மாதிரி தான் பேப்பர் இருக்கும். அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸ். இந்த டாபிக் தான் நிறைய பேருக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுலையா இருக்கட்டும், ஈஸியாக மறக்கிறதுலையா இருக்கட்டும். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். சிலபஸை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நம்ம மென்ஷன் பண்ண சோர்ஸ்லேருந்து கவர் பண்ணிக்கிட்டு அதோட PYQs கொஷினையும் சேர்த்து படிச்சுக்கிட்டு பினாக்கல் புக்கில் இருந்து இது ரெண்டுத்தையும் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணாலும் ஜென்ரல் அவேர்னஸ் தான் ஒரு ஸ்பாயிலிங் ஃபேக்டராக மாறிடும் உங்களோட எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு. ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிங்கிறது சிம்பிள் தான். நாம் உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் தெரியுமா, ஹிஸ்ட்ரின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஹிஸ்ட்ரியில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு ஹிஸ்ட்ரியில் பினாக்கல் புக்கில் உங்களுக்கு என்னென்ன கொஷின் கிட்டத்தட்ட 800 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அந்த 800 கொஷின்ஸையுமே நீங்கள் படிக்கும். 800 கொஷினையும் மெமரைஸ் பண்ணுறது கஷ்டம். டெய்லி ஒரு 50 கொஷின் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா சைட் பை சைட் அது உங்களுடைய மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் டாபிக் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஐவிசி டாபிக்ஸை இன்னைக்கு படிக்கிறீங்களா, ஈவினிங் இம்மீடியட்டாக ஐவிசி டாப்பிக்கில் கேட்ட கொஷின் ஒரு 50 கொஷின் இருக்குமா, அது இன்னைக்கே நீங்கள் படிச்சிடணும். நெக்ஸ்ட் டே வேதிக் சிவிலைசேஷன், அடுத்தது புத்திசம், ஜைனிசம். இந்த மாதிரி அன்னைக்கே அந்த டாபிக் படிச்சுட்டு அன்னைக்கே அதோட PYQஸையும் சேர்த்து படித்து திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுறீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு மினிமம் 3லேருந்து 4 கொஷின் கேட்பாங்க. அது 4 கொஷினுமே கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி பாலிட்டியில் 2லேருந்து 3 கொஷின் கேட்பாங்க. அதையுமே நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணும். இந்த 1-2 கொஷின்ஸ் தான் ஜென்ரல் அவேர்னஸில் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறப்போ உங்கள் மார்க்கை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். நீங்கள் கட் ஆஃபாக குவாலிஃபை பண்ணுறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஸோ ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான். எப்போவுமே நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. அதுதான் மறக்கவும் மறக்காது. அதே நேரத்தில் அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணுறப்போ அது ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட்டையுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குனாலும் நம்ம மெயிலில் கேட்டு அதை கிளியர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் ஒவ்வொரு டாபிக் முடிக்க டெஸ்ட்டு போடணுன்னு கட்டாயம் கிடையாது. ஸோ PYQ புக்கில் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்போ டெஸ்ட்டு போடணும்னா எப்போ 75% சிலபஸை நீங்கள் கவர் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் ஃபுல் லென்த் டெஸ்ட் நீங்கள் போட ஆரம்பித்தா போதும். அதாவது 100 கொஷின்ஸோ 80 கொஷின்ஸோ உங்கள் எக்ஸாம்ஸில் என்ன பேட்டர்னோ அந்த ரிகார்டிங் கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். 70% சிலபஸுங்கிறது சொல்கிறது ரீசனிங் கம்ப்ளீட்டாக முடிக்கிறது, மேக்ஸில் கம்ப்ளீட்டாக முடிக்கிறது, இங்கிலீஷ் கம்ப்ளீட்டாக முடிக்கிறது. இதெல்லாம் தான் நம்ம 75% சொல்கிறோம். ஜென்ரல் அவேர்னஸில் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்காது. ஸோ எப்போ நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு போடணும், மேக்ஸோட செக்ஷனல் டெஸ்ட்னா எப்போ மேக்ஸோட சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ, எப்போ இங்கிலீஷோட சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ, எப்போ ரீசனிங்கோட சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ 3 நாளைக்கு ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் புக் ஆப் இங்கே உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸுங்கிறது அவைலபிளாக இருக்கும். அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் 3 நாளைக்கு ஒரு டைம் மேக்ஸ் 25 கொஷின், இங்கிலீஷ் 25 கொஷின், ரீசனிங் 25 கொஷின் அட்டன் பண்ணுங்கள். வித் டைமோடு அட்டன் பண்ணுறப்போ நீங்கள் என்னென்ன ரீசனால் டைம்குள்ளே கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியல, எங்கே நம்ம வீக்காக இருக்கும், இதெல்லாம் மிக்ஸ்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக உங்களால் தெரிஞ்சுக்கிட முடியும். உங்களுக்கு ஸ்டடீஸில் என்னென்ன இஷ்யூஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப வந்தாலும் சரி மெயில் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க.
ஸோ டெய்லி ஷெட்யூலுக்கு நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி ஷெட்யூல்ஸை சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயம் உங்கள் எக்ஸாம்ஸை உங்களால் கிளியர் பண்ணிக்கிட முடியும். கம்ப்ளீட் சிலபஸுக்கு இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப எஃபெக்டிவான கண்டென்ட்டாக இருக்கும். உங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.